ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே, ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இழந்து போன ஜீவனை, இழந்து போன குமாரன் என்கின்ற தகுதியை, இழந்து போன தேவ சாயலை, இழந்து போன அவருடைய ரூபத்தை ஜீவனா நமக்குள்ள வைக்கிறதுக்காக தான் அவர் பிறந்தார். ஆமென், 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 ஹல்லேலூயா. யோவான்ல ரொம்ப அழகா சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவர்தான். அவரே நமக்குள்ள ஜீவனா வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம், இல்ல மனசுல பதிய வச்சுக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவனை தருகிறவர், ஜீவனை தருகிறவர். ரெண்டாவது விஷயம் நம்ம போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. பைபிளை நல்லா வாசிக்கிறவங்களுக்கு ஆதியாகமம் 22 அப்படின்னு சொன்னாலே அது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஈசாக்கை பலியிடுகிற அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஆதியாகமம் 22ல. இனி வரப்போற நாட்கள்ல பைபிள்ல கம்ப்ளீட்டா வாசிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். இனி காலம் செல்லாது, சூழ்நிலைகள் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இனிமேல ஒருவேளை பைபிளே நம்ம கரங்களிலே கிடைக்காத நாட்கள் வந்துருச்சுன்னா வசன பஞ்சம் வரும் அப்படின்னு இருக்கு. அப்போ வசன பஞ்சம் வருகிற நேரத்துல எங்க இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படணும்? இருதயத்துல இருந்து தான். அப்ப அந்த வசனத்தை நீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், புது பைபிளை வாங்குங்க. 30 வருஷமா இந்த பைபிளையே யூஸ் பண்றது ஒரு பெருமையா இருக்குது. புதுசா வாங்கி வாசிச்சு முடிக்கணும். ஆமா, ஸ்கூல் புக்கெல்லாம் பாருங்க ஒரே வருஷத்துல கிழிஞ்சிடுது. பைபிள் மட்டும் கிழிவே மாட்டேங்குது, படிக்கிறதே இல்லை. அது புதுசா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்து தலைகாணிக்கு பதில பக்கத்துல வச்சுக்குது. ஏன்னா பேய் வராதான், உன்னை பார்த்து பயந்துன்னு இருக்குது பேய். சோத்திரம். உண்மையிலே வேதத்தை நேசிக்கணும், தியானிக்கணும். வசனம் சொல்ல கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள். ஆமென். நம்ம பைபிளை தேடினுக்கிறோம். காலையில அடுத்த வாரம் சனிக்கிழமை போய் தேடுவோம். ஐயோ பைபிளை காணோம். பைபிளை தேடுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. பைபிள்ல கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். எங்க வாழ்க்கையில, அது என் வாழ்க்கையில என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனி. நான் ஒரு நல்ல ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவள் தான். ஒரு ஐயர்னுடைய மகள் தான் நான். சிஎஸ்ஐ ரெவரனுடைய மகள் தான் நான். ஆனா இட் ஹாஸ் டேக்கன் மீ 36 இயர்ஸ். 36வது வயசுல தான் இந்த பைபிளை நான் புரட்டி படிச்சேன். அது வரையில பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன்னைக்கும் நிறைய வாலிப பிள்ளைங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பைபிள்ல. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரீட் இட். உண்மையிலேயே ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிச்சா எப்படி, என்னுடைய மெடிசின் புக்கை நான் படிச்சா எப்படி படிப்பேனோ அப்படி வாசிச்சேன். ஸ்டடி பண்ணணும். எஸ், ஸ்டடி பண்ணுங்க. ஒரு கையில நான் பெரிய பைபிள் வாங்கினேன். பிள்ளைகள் எல்லாருமே பெரிய பைபிள் வாங்குங்க. நீங்க வாசிக்கிறதுல, வீட்டில் வாசிக்கிறதுக்கு பெரிய பைபிள் வாங்க. the more smaller your bible becomes, as a doctor I'm telling you, கண் பார்வை சீக்கிரம் போயிடும். சீக்கிரம் புட்டி கண்ணாடி போட்டுப்பீங்க. இப்படி வச்சுன்னு வாசிச்சா எப்படி? என்னன்னா கிட்ட இருக்கணும்ல வசனம், அப்படியே மனசுக்குள்ள போயிடணும்னா கிட்ட வச்சு வாசிச்சா கிட்ட எப்படி போகும்? ஒரு பெரிய பைபிள், நல்ல கொட்டை எழுத்துக்கள் உள்ள பைபிளை நான் வாங்கினேன். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. பேப்பர் பென் வச்சு உட்காருவேன், பைபிளில் கிறுக்குவேன், எழுதுவேன். ஏதாவது புரியலையா கொஷின் மார்க் போடுவேன். சந்தோஷமா இருந்தால் ஸ்மைலி போட்டு ஒரு ஸ்மைலிங் ஸ்மைலி போடுவேன். கஷ்டமா இருந்தா ரொம்ப அழ வர மாதிரி இருந்தா அழுக என்னுடைய ஸ்மைலி போடுவேன். இந்த வசனத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை தேடி கண்டுபிடிச்சி ரெஃபரன்சஸை எழுதுவேன். இப்படி கிராஸ் அந்த ஒரு வருஷம் நான் வேதத்தை வாசித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட் மை லைஃப் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம இதுக்கு வந்துருவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பலியிடுகிற அந்த அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலை ரெடி ஆயிடுச்சு. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லல, மகன் கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம ஒரு பலியிட போகிறோம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
மலையின் அடிவாரம் வரைக்கும் வேலைக்காரங்களை கூட்டு போனாங்க. மலை உச்சிக்கு மகனை மட்டும் கூட்டிட்டு போறாரு. விறகு இருக்குது, பலி எங்கப்பான்னு கேட்குறாரு. பலி கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படணும்னு சொன்னார். அங்கே அது வரைக்கும் அவன் அமைதியாக தான் இருந்தான். அவன் அந்த விறகு தூக்கிட்டு போகிற அளவுக்கு பலு உள்ளவனாக தான் இருந்திருக்கணும். என்னுடைய கணிப்பு ஹி வில் பி மேபி 13 to 16-17 வயசு உள்ள ஒரு சின்ன வாலிபன் அவன் இருக்கணுன்றது என்னுடைய கணிப்பு. வேத விற்பனர்கள் அதான் சொல்கிறாங்க. அந்த விறகு தூக்கிட்டு போய் மேலே அடுக்கிட்டு அவன் கையை கட்டி தகப்ப அந்த பலிபீடத்து மேலே வைக்கிறாரு. அந்த தருணம் அந்த மகன் ஒப்பு கொடுத்துருக்குறான் பாருங்களேன், அப்பாவுக்கு கீழ்படுத்தி. இன்றைக்கெல்லாம் மகன்களை ஃபோனை வாங்கினாலே வாங்க முடியல அப்பாங்களால, ஃபோனை கூட வாங்க முடியல. ஆனால் இது பாருங்க, தகப்பனுக்கு கீழ்படிக்கிற புள்ள. அங்கே அதான் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த தருணம் எப்படி இருந்திருக்கோன்ட்டு. அங்கே தேவதூதன் சொல்கிறாராம், இது அப்புறமா சொல்கிறேன் நான். தேவதூதன் என்ன சொல்லியிருப்பார், இந்த காலத்தில் இருந்தாருன்னா தேவதூதன் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறேன் நான். ஆதியாகமம் 22:7 கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அவங்க அப்பா பார்த்து கேட்கிறாரு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் பதில் சொல்றத பாருங்களேன், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை, தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லல ஆபிரகாம், தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆராதிக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தேவன் தாமே தகன பலிக்காக சூஸ் பண்ண ஆட்டுக்குட்டியானவர். ஹalleluya. He was God's choice. இந்த ஆட்டுக்குட்டியானவர் just like that வரல, ஆண்டவர் சூஸ் பண்ணி அனுப்பினார். ஆமென். தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.